கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில நிர்வாகிகளின் அவசர பொதுக்குழு கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவலை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ராஜீவிடம் கேட்கலாம். ராஜீவ், அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பொதுக்குழு கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக விவாதிக்கப்பட இருக்கிறது, முக்கியமான விஷயங்களாக என்னென்ன பேசப்பட இருக்கிறது ராஜீவ்? சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியுடன் இணைந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த வாரம் அதிமுக பொதுச் செயலாளர் அதிமுக மற்றும் அதிமுகவுடன் இணைந்து கூட்டணி கட்சிகளிடம் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார். அந்த வேட்பாளர் பட்டியலில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரு இடங்கள் கூட ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இது அந்த கட்சியினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தது. இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை கட்சியின் நிறுவனர் வேல்முருகன் செய்தியாளரை சந்தித்தார். அப்பொழுது அவர் தாங்கள் அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக தெரிவித்தார். அடுத்த கட்டமாக தாங்கள் எந்த கட்சியினுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடப் போகிறோம் அல்லது தனித்து போட்டியிடுவதா என்று நெய்வேலியில் நடைபெறும் மாநில பொதுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்தார். அதன்படி இன்று நெய்வேலியில் இக்கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் தற்போது நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் அதாவது தாங்களுக்கு தமிழகத்தில் எந்தெந்த தொகுதியில் தனித்து நின்று போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்புகள் உள்ளது, அது மட்டுமல்லாமல் கூட்டணி அமைத்தால் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது என்பது குறித்து விவாதிக்கப்பட உள்ளன. இந்த கூட்டத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொண்டர்கள் பெருவாரியாக கலந்து கொண்டனர். ராஜீவ், தற்போது அதிமுக தவிர வேறு எந்தெந்த கட்சிகளில் இருந்தெல்லாம் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு அழைப்பு வந்திருக்கிறது? குறிப்பாக இவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எதன் அடிப்படையில் இருக்கும் ராஜீவ்? பொதுக்குழு கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்பட வேண்டும், அதாவது தமிழகத்தில் தாங்கள் தனித்து போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு எந்த அளவிற்கு இருக்கும், அதே போல கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் எந்த கட்சியினோட நாம் கூட்டணி அமைப்பது என்று குறித்து இங்கே அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் வந்திருக்காங்க. இவங்க கூட இந்த ஆலோசனை மேற்கொள்ள இருக்காங்க. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இவங்க திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கிறது என்று கூறப்பட்டால், ஈழத்தமிழர் படுகொலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் திமுகவையும் காங்கிரஸையும் கடுமையான விமர்சித்து பேசி வந்தன. அதனால திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு இந்த கட்சி செல்லாது என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல மக்கள் நல கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் இந்த பொதுக்குழு கூட்டம் நிறைவடைந்த பிறகே தெரிய வரும். ஜவர்சிங், தகவல்களுக்கு மிக்க நன்றி ராஜீவ்.